அரசாங்கத்தினால் பிரபுக்கள் பாதுகாப்பிற்காக அதிகாரிகளை ஈடுபடுத்துவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க நியமிக்கப்பட்டுள்ள குழு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கைகள் மற்றும் போலீசாருக்கான செலவுகள் தொடர்பில் மீளாய்வு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளின் வேளாந்த செலவு 1100 மில்லியன் ரூபாவென அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வேளாந்த 326 மில்லியன் ரூபாவுக்கு மேல் செலவாவதாக போலீஸ் ஊடக பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையை 60ஆக குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர இடைக்கிடையே குழு கூடி மதிப்பீட்டு அறிக்கைகளை பெற்று அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அல்லது அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக ராணுவ உறுப்பினர்களை ஈடுபடுத்தியுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை போலீசில் பொதுவான போலீஸ் கடமைகளுக்காக ஏற்கனவே 24,000 அதிகாரிகளின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிறகு பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்படும் அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைப்பதனூடாக குற்றங்களை ஒழித்தல் உள்ளிட்ட ஏனைய பணிகளுக்கு போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்த முடியும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக ராணுவ அதிகாரிகளை ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவரது பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் போலீசாருக்கு மேலதிகமாக ராணுவ அதிகாரிகள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் கூறியுள்ளது. சபாநாயகர் பதவியை அசோக ரன்வல ராஜினாமா செய்ததை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்காக எதிர்வரும் 17ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை தெரிவு செய்ய உள்ளதாக பாராளுமன்றம் அறிவித்துள்ளது. தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பதவி பிரமாணத்தின் பின்னர் அதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் சட்டத்தரணி குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி சபாநாயகர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்யவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன் பின்னர் அசோக ரன்வல சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தமை தொடர்பில் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பின்னர் அரசியலமைப்புக்கு அமைவாக புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெறும். எதிர்வரும் 17ஆம் 18ஆம் தேதிகளில் பாராளுமன்றம் கூட உள்ளதும் நினைவு கூறத்தக்கது. இதேவேளை சபாநாயகர் பதவியிலிருந்து விலகுவதாக அசோக ரன்வல அனுப்பிய ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலாளரினால் இந்த விடயம் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றது. கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்று வரும் இக்கூட்டத்தில் செயலாளர் வைத்தியர் பானா சத்தியலிங்கம், CVK சிவஞானம், பாராளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன், ரா சாணக்கியன், து ரவிகரன், க கோடீஸ்வரன், ஞா ஸ்ரீநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், சி யோகேஸ்வரன், சி சிவமோகன், சாந்தி ஸ்ரீகந்தராஜா, கலையரசன் மற்றும் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் முதல் முறையாக மத்திய குழு கூடியமை குறிப்பிடத்தக்கது.
யாழ் மாவட்டத்தில் பரவி வரும் எலிக்காய்ச்சல் தொற்று தொடர்பாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 63 நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 26 பேரும், கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 25 பேரும், மருதங்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 7 பேரும், சாவகச்சேரி பிரதேச வைத்திய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 5 பேரும் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று புதிதாக 5 நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இறப்புகள் இதுவரை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 6 இறப்புகளும், முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து 1 இறப்புமாக மொத்தமாக 7 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 3 நாட்களாக எந்த ஒரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை. தற்போது நாங்கள் பொதுமக்களுக்கு அறிவித்திருந்தோம், காய்ச்சல் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே பெரும்பாலான மக்கள் தற்போது காய்ச்சல் உள்ளவர்கள் உடனடியாக அந்த பிரதேசங்களிலே வைத்தியசாலைகளுக்கு செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் நாங்கள் இந்த நோய்க்கு எதிராக தடுப்பு மருந்து வழங்கும் திட்டத்தை கடந்த 2 நாட்களாக ஆரம்பித்திருந்தோம். தற்போது இந்த விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியோடு கிராம மட்ட விவசாய அமைப்புகளின் மூலமாக தடுப்பு மருந்துகள் இன்றைக்கு 3வது நாளாக வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று இந்த கடல் நீர் ஏரியிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் தடுப்பு மருந்து வழங்கப்படுகின்றது. தற்போது இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே சுத்திகரிப்பு பணிகளிலே ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கும் தற்போது அந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இன்று கொழும்பு மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து 2வது ஒரு விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று இன்று வருகை தந்துள்ளது. அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் சென்று சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் சென்று இன்று கள ஆய்வுகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களும் இன்றைக்கும் இங்கிருந்து நோயாளர்களின் குருதி மாதிரிகளை கொழும்புக்கு எடுத்து சென்றிருந்தார்கள் பரிசோதனைக்காக. மேலும் அவர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் மூலமாகத்தான் இந்த நோய் மக்களுக்கு பரவி இருக்கலாம். எனவே இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது என்பதை அறிவதற்காக நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் உதவியோடு இந்த குறிப்பாக பருத்தித்துறை கரவட்டி பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளிலிருந்து குருதி மாதிரிகளை பெற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்றோம். அவற்றின் மூலம் நாங்கள் இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது அல்லது என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எலிக்காய்ச்சல் தொற்று ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்திருந்தன. அதில் 3 மாதிரிகள் கிடைக்கப்பட்டிருந்தன. மீதி 4 பேர் கிடைக்கப்பட்டு அது உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கா? அதில் 2 பேரின் மாதிரிகளிலே எங்களுக்கு அவருக்கு நெகட்டிவ் என்று, அதாவது எலிக்காய்ச்சல் இல்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏனையோர்களின் மாதிரிகளின் அறிக்கைகள் எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. கடந்த 2 நாட்களாக நாங்கள் அவதானிக்கப்படுகிற போது நேற்று இந்த காய்ச்சல் காரணமாக, அதாவது எலிக்காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கையிலே வீழ்ச்சி அடைவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் பெரும்பாலும் அப்படி அந்த நோயென்று இனங்காணப்படுபவர்களும் உரிய நேரத்துக்கு வைத்தியசாலைக்கு வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்வரும் நாட்களிலே இது குறையும் என எதிர்பார்க்கிறோம். இருந்தாலும் நேற்றிரவும் இன்று காலையிலும் பெய்த கடும் மழைக்கு பின்னர் மீண்டும் ஒரு வெள்ள நிலைமை ஏற்பட்டால் இந்த நோய் மீண்டும் தீவிரமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே பொதுமக்களை அவதானமாக எங்களுடைய அந்த நோய் தடுப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.